நான் அடி எடுத்து வச்சது முதல்ல சுரேஷ் அகாடமிக்கு உள்ள வரும்போதே நான் என்னுடைய மனசுல அப்படி பட்டுச்சு, நான் கண்டிப்பா வெற்றி அடைஞ்சிருவேன், நான் சாதனை ஆயிடுவேன்ட்டு. சாதனையாளர்களை உருவாக்குவதே வெற்றி சுரேஷ் அகாடமியோட ஒரு சாதனை தான். அவங்க எப்பவுமே சாதனையாளர்களை மட்டும்தான் உருவாக்கிட்டே இருக்காங்க. 18 வருஷம் நான் ஆர்மியில் சர்வீஸ் பண்ணியிருந்தேன். 18 வருஷம் கழிச்சு நான் வெளியில வரும்போது எனக்கு ஒரு 0 மைண்டுன்னு தான் சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு எனக்கு படிப்பை பத்தி எந்த ஒரு அந்த ஒரு இது கிடையாது. எனக்கு படிப்புனா என்ன, 18 வருஷம் சர்வீஸ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் வெளியில வரும்போது ஒரு 0வில் தான் வெளியில வரேன். எப்படி படிக்க போறோம், என்ன செய்ய போறோம், என்ன அச்சீவ்மெண்ட் பண்ண போறோம்னு ஒரு திங்கிங்ல வரும்போது மேக்ஸ் சுதர்சன் சார் அந்த மாதிரி போடுவாங்க. குரூப் 4ல 2 ரவுண்டு அடித்தேன். எஸ்எஸ்சி மெயின்ஸ் எழுதினேன். எஃப்சிஐலையும் மெயின்ஸ் போனேன். இன்டர்வியூவில் போயிட்டு குரூப் 2 இன்டர்வியூ போஸ்ட்ல சார்லாம் எனக்கு அவ்வளோ ஒரு சூப்பராக எனக்கு இன்டர்வியூ கோச்சிங் கொடுத்தாங்க. காலையில் 6 மணிக்கு வந்துடுவேன். எனக்கு சாரை மறக்கவே முடியாது. அவங்க கொடுக்கக்கூடிய இன்டர்வியூடைய இது எனக்கு ஃபேமிலி மெம்பர்னா எனக்கு வாழ்க்கையிலேயே நிறைய நான் அவங்ககிட்ட இருந்து சாரை நான் கற்றுக்கிட்டேன். ஆமாம், 2 பேருக்கும் ஸ்பெஷலாக தேங்க்ஸ் சொல்லணும் சார். ஆமாம், போன ரவுண்டு நான் நீங்கள் எனக்கு இன்டர்வியூ கோச்சிங் அந்த மாதிரி கொடுத்தீங்க, நல்லா இருந்துச்சு. ஆமாம், சுரேஷில் எனக்கு போன ரவுண்டு குரூப் 2ல் 0.25 மார்க்கில் போச்சு. மனம் உடஞ்சு கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு இருந்தேன், ஃபீலிங் ஆகிட்டு இருந்தேன். சுரேஷ் சார் எனக்கு அவ்வளோ ஒரு மோட்டிவேஷன் கொடுத்தாங்க. பழையபடி 2வது குரூப் 2ல் தான் போகணும் அப்படின்ட்டு ஒரு வெறித்தனமாக ப்ரிப்பேர் பண்ணோம், நானே என் ஃப்ரெண்டும். அதே மாதிரி இந்த வருஷம் நாங்கள் நல்ல ரேங்க்ல நல்ல போஸ்டிங் எடுத்திருக்கோம். அது ஒரு இது. இன்ஸ்ட்ரக்டரை பற்றி சொல்லும் போகும்போது நம்ம முருகன் சார் எடுத்துக்கிட்டாங்கன்னா தமிழ் அந்த மாதிரி நடத்துவாங்க, அருமையாக நடத்துவாங்க. நான் ஃபேமிலி மெம்பர், நான் பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டே நான் குரூப் 2 ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டு இருந்தேன். நேட்டிவ் விகேபுரம். ஆமாம், நான் ஆரோக்கிய பால் ஏஜென்சி எடுத்து நடத்திக்கிட்டு இருக்கேன். என் கீழே ஒரு 5-6 பேர் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. எனக்கு இந்த நேரத்தில் அவங்களையும் நான் சொல்லணும், எனக்கு அவ்வளோ ஃப்ரீ பண்ணுவாங்க அவங்க. சார் நீங்கள் போய் படித்தா மட்டும் போதும் சார், நீங்கள் படிங்க அப்படின்னுட்டு. ஆமாம், கடையில் வேலை பார்த்துக்கிட்டே ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு அங்கேருந்து இங்கே வருவேன். வந்தாலும் ஒரு 2 நிமிஷம் 1 நிமிஷம் லேட்டானாலும் உள்ளே என்ன அலோவ் பண்ணிடுவாங்க. சார் நீங்களே லேட்டாக ஏன் சார் வாரீங்க அப்படின்னுட்டு உள்ளே விடுவாங்க. ஒரு சில கேள்வி கேட்டாலும் நான் என்ட்ரன்ஸில் சொல்லாட்டா கூட சரி சார் போங்க நீங்கள் டெஸ்ட் எழுதுங்க அப்படின்ட்டு எல்லா சைடுமே ஆல் சைடு எனக்கு மோட்டிவேட் பண்ணாங்க. அந்த ஒரு காரணத்தினால தான் நான் இங்கே நின்றுக்கிட்டு இருக்கேன். சுரேஷ் சார்லாம் ஹிஸ்ட்ரி நடத்துவாங்க, அது கேட்டால் மட்டுமே போதும். கவனமாக நீங்கள் முன்ன கேட்டால் மட்டுமே போதும். ஐ டு ஐ அந்த மாதிரி எனக்கு பார்ப்பாங்கன்னு மறக்கவே முடியாது. அவ்வளவு கரெக்டா பார்த்து உண்மையிலே இப்பவும் நீங்க என்கிட்ட என்ன கேள்வி கேட்டாலும் ஹிஸ்டரியில சொல்ல முடியும். அந்த அளவுல கான்பிடண்டா இருக்கேன். போன குரூப் 2ல கவுன்சிலிங் போயிட்டு கிடைக்கல, நான் தான் எனக்கு தான் கடைசியால கிடைக்கல அப்படின்ட்டு ஒரு 0.25 மார்க் கிடைக்கலன்னு ஃபீலிங் ஆகி வந்துட்டு இருக்க போகும்போது குரூப் 2 போனா என்ன, குரூப் 1 எழுது அப்படின்ட்டு ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீச் கொடுத்தாங்க. வரும்போது கார்ல வரும்போதே பஸ்ல வரும்போதே குரூப் 1க்கு அப்ளை பண்ணேன். ஆண்ட்ராய்டு மொபைலே அப்ளை பண்ணிட்டு இது பண்ணேன். அதுல ஒரு 3 மார்க்ல தான் போச்சு. இது மாதிரி நிறைய குரூப் 4லலாம் 2 ரவுண்டு, ரயில்வேலாம் 1 ரவுண்டு கிடைச்சிது. ஆனால் போகல சார், குரூப் 2ல தான் போனோம் அப்படின்ட்டு உட்காந்து ப்ரிப்பேர் பண்ணேன். அதாவது சுரேஷ் அகாடமியில் என்ன சொல்றாங்களோ அதை நீங்க ஃபாலோ பண்ணாலே மேக்சிமம் உங்களுக்கு வெற்றி 80ல் 90% கன்ஃபார்மா உண்டு. ஒரு 10% நீங்க ஹார்ட் ஒர்க் பண்ண வேண்டியிருக்கும். மேக்சிமம் நீங்க கிளாஸ் அட்டன் பண்ணுங்க. 100% நீங்க கிளாஸ் அட்டன் பண்ணுங்க, டெஸ்ட் போட்டுக்கிட்டே இருங்க. உங்களுக்கு வெற்றி உங்களை விட்டு ரொம்ப தூரமாவே இருக்காது, பக்கமாவே வந்துடும். ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி படிக்கணும்னு அவசியமே கிடையாது. ஆமா, ரொம்ப ஈஸியாவே இது பண்ணிடலாம். கிளாஸ் நல்லா கவனிங்க. நடத்திட்டு இருக்க சார்லாம் என்ன சொல்றாங்களோ அதை கரெக்டா நீங்க கேட்டுக்கிட்டு இருந்தாலே போதும். ஒரு 60-70% படிச்சிடலாம். வீட்டில் போய் ஒரு ரவுண்டு ரீடிங் பண்ணி விடுங்க. மேக்ஸுக்கு நான் 100 ரவுண்டு சுதர்சன் சார எனக்கு அவருக்கு தேங்க்ஸ் சொல்லணும்னு தோணுது. மற்றபடி அனைவருக்கும் நன்றி. சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி.